ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்கள் ரஃபி. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, சமீபத்தில் நடந்துச்சு ஒரு கடுக்கான்ற ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி நாராயணன் அவங்க வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நிருபர்கள் கேட்டிங்கன்னா இவங்க வந்து தப்பான வழியில் மேலே வந்தவங்க, இவங்கள வச்சு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அந்த படத்தோடைய ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கௌரிஷ். ஸோ அவர் சொன்னார் வந்துன்னா ஃபெமினியம் பேசுகிற ஒரு படம், அதுக்கு வந்து இவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டு, இவங்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தகுதியான ஆள் அப்படிங்கும்போது அடுத்த நிருபர் சொல்கிறார் வேல் நாச்சியரோட இவங்களோட ஒப்பிட்டு பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு சில சலசலப்பு வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாச்சு. அவங்க மூடே மாறிடுச்சு. இப்படி கேட்டவங்களோட மூடே மாறிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அவங்க வந்து என்னென்னா படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நட்பை வந்து கூப்பிட்றது தப்பு இல்லை. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ப்ராஸ்டிடியூட்டே இருந்தாலும் சரி, அவங்க அன்பை வச்சுருந்தோம்னா நம்ம அதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது இல்லையா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பெண்மை, அவங்களுக்கு ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. அதனால வந்து நான் இதை சரின்னு சொல்லாட்டினா கூட அது வந்து என் மனசுக்கு பிடிச்சிருக்குது. அவங்களுடைய லைஃப்குள்ளே வந்து நம்ம போக விரும்பலை. அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ அதனால நான் வந்து கூப்பிட்டுருக்கேங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அதை சொல்லாமல் ஏடாவிடமாக வந்து பார்த்தீங்கன்னா சமாளிச்சாரு. ஆனால் இன்னும் ஒன்று சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த அவங்களுடைய அந்த பலான வீடியோ இருக்கு இல்லையா, நியூடா வந்து அவங்களோட பேசினாங்க இல்லையா. ஸோ அந்த இருந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேல் வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேல் வாய்ஸும் இந்த விஜய் கௌரிஷோடைய மேல் வாய்ஸை ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ப்ராப்ளத்தை கிளப்புறாங்க. இவன் தான் வந்து படத்தை வந்து இப்படி ப்ரொமோஷன் பண்ணவங்களுக்காண்டி ஏற்கனவே இப்படி பண்ணி இந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணு, அப்போதான் நீனும் வளருவேன் நானும் வளருவேன்னு சொல்லிட்டு நட்புக்குள்ளேயே பேசி வச்சு அதை செஞ்ச மாதிரி ஒரு தாட் போயிருக்கு. நம்ம அதை பற்றிலாம் பேச வரல. ஆக்சுவலி வந்து பெண்ணியே பேசுகிற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உட்கார வச்சுறாங்க. இதை விட மோசமானவங்களாம் இருக்காங்க. சன்னி லியோனை கூட்டு வந்து படத்துலேயே நடிக்க வச்சாங்க. அந்த படம் ஓடிச்சா? சன்னி லியோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் அந்த படம் ஓடிச்சா? நீங்கள் என்னதான் வந்து கண்டென்ட் இல்லாட்டினாலும் இந்த கடுக்கா இருந்தாலும் சரி, அது நெருப்பாக இருந்தாலும் சரி, எதுவுமே படம் ஓடாது. நீங்கள் யாரை கூட்டி வந்தாலும் ப்ரொமோஷன் பண்ணுங்க. வேணா ஒரு ஷோ 2 ஷோ 1 டே இழுக்கலாமே ஒழிய படத்தில் சங்கதி இருந்தால் மட்டும்தான் அந்த படம் ஓடும். இதில் வந்து சந்தேகமே கிடையாது. அந்த நிருபரும் பார்த்தீங்கன்னா என்னமோ ஏதோ செட் பண்ணி வந்த மாதிரியே இருக்குது எல்லாமே. அது நடக்கிறதுல பார்த்தா இந்த இடத்துல நான் ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்னா, உண்மையாக சொல்கிறேன், அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடும். இது தப்பான ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் தூக்கி போடுங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தன்ஷிகாவும் விஷாலும் சேர்ந்து யோகிடா படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாண நாளை வந்து அறிவிச்சாங்க. ஸோ அதை கூட அவங்க ப்ரொமோஷனுக்கு தான் பண்ணணும்னு நினச்சிருந்தா அவங்க வேற மாதிரியே பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொமோஷன் டீம் இருக்குது. இந்த மாதிரி பண்ணி நம்மளுக்கு நல்லா பண்ணலாம் சொல்ல முடியும். ஆனால் அதையும் தாண்டி மனசில் உள்ளது அப்படி சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று தப்பாக தோணல. அது மாதிரி வந்து ஸ்ருதி நாராயணன் வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு அவங்க ப்ரொமோஷனுக்காண்டி பண்ண மாதிரி தெரில. ஏதோ சிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து வெளியில் வரணும்னா சில விஷயங்கள்லாம் அதுக்கு பாசிட்டிவாக நடந்தால் தான் வெளியில் வர முடியும். ஏன்னா அவங்களும் ஒரு பெண்ணு, அவங்களையும் நம்ம மதிப்போம். யார் யாருக்கோ எவ்வளவோ வந்து நம்ம சொல்லும் போது இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. நம்ம இதே சொல்கிறோம்ல, அது என்ன பேரண்மை படத்தில் உள்ள அந்த பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா வசந்தரா கூட ஒரு பிரச்சனையில் மாட்டுச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறோம், அதுலேருந்து வெளியில் வந்து இப்போ நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதே கோணத்தில் நம்ம பார்க்குறோமா அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் கிடையாது. நடந்து போச்சு. உண்மையாக கடுக்கா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும். இந்த கடுக்கா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். கதை நல்லா இருந்தால் படம் ஓட போகுது. கதை நல்லா இல்லையா படம் ஓடாது. நீங்கள் யாரை வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணாலும் சரி அது கண்டிப்பாக ஓடாதுன்னு தான் சொல்ல முடியும். அந்த நீங்கள் கேட்குறீங்க அவருடைய வாய்ஸும் இவருடைய வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டால் நானும் அந்த வீடியோ பார்த்தேன். கண்டிப்பாக வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காண்டி வந்து இவர் தான் பண்ணியிருப்பாரான்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ என்ன வேணாலும் நடந்துருக்கலாம். அது என்ன வேணாலும் நடந்துட்டு போயிட்டோம். முக்கியம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கடுக்கா படம் ஆடியோ லான்ச். ஸ்ருதி நாராயணன் அழகாக வந்து உட்காந்துருந்தாங்க. அந்த கேள்வியை வந்து அவர் நிருபர்கள் கேட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செட் பண்ணி வந்திருப்பாங்க. சும்மாலாம் கிடையாது. இப்படி வா வந்தேன்னா கேள்வி கேட்டால் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அவளே கேட்டிருப்பா. நீ ஃப்ரெண்டாக இருந்தால் கூட கேட்பாங்களே என்ன செய்யறது, சமாளிச்சுக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. அது வந்து பெண்ணியம் பேச படம் அவங்க வந்துட்டாங்கிறது அவருக்கு சரியான முடிவு தான். அவங்கள வந்து அவர் பண்ணதுனால நம்ம ஒதுக்கவும் முடியாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பி வந்திருக்காங்க. ஒரு தப்பான முடிவு கூட அவங்களும் எடுத்துருக்கலாம், தப்பாக கூட நடந்திருக்கலாம். நம்ம அதுக்குள்ளே டீட்டெயில் பண்ணாமல் நம்ம வந்து வெறுமனே கடுக்கா படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக அடுத்த மாதம் தியேட்டரில் வருது. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். எப்பவுமே வந்து மக்கள் வந்து பாசிட்டிவா உள்ள மேட்டரை வந்து பெருசா வந்து அவங்க ரசிக்க மாட்டாங்க. எது நெகட்டிவா இருக்கோ அதை தான் ரசிப்பாங்க. நெகட்டிவால வந்து பப்ளிசிட்டி ஆனவங்க எவ்வளோ ஒரு வந்தனா ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. ஆனா இந்த இது பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி பண்ணுற மாதிரியே தெரியல. ஏன்னா அதுக்கு வந்து சீரியலில் அப்படி பார்த்தோன்னா உச்சத்தில் போயிருக்கும். அதுக்கான ஸ்டெப் மாதிரி எடுத்த மாதிரி தெரில. பொதுவாகவே பெண்களுக்கு வந்து அதிகமான வந்து பட வாய்ப்புகள் வந்து குமியும். ஏன்னா ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக 2 படம் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 15 கேர்ள்ஸ் இருக்காங்க அந்த படத்துல. எந்த படம்னு கேட்டோம்னா நம்ம ஸ்கூல் படத்துல தான். அதுக்கான ஸ்கூல் கேர்ளான்னு கேட்டா கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 25 வயசு பொண்ணுங்களே பார்த்தீங்கன்னா 15 பேர். அப்ப 15 பேருக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. இதே இது 15 பாய்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஸோ அதனால வந்து பெண்களுக்கு எப்படியும் வாய்ப்பு கிடைச்சிரும். அதுக்கான இந்த மாதிரி விஷயத்துல தான் நான் வாய்ப்பு எடுக்க போறேன்னா அது தப்பான ரூட்டுன்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு திறமை இருந்தா கண்டிப்பா வாய்ப்புகள் தேடி வரும். காலில் கூட விழுந்து கூட்டிட்டு வர்றதுக்குள்ள டேரக்டர்லாம் இருக்காங்க. தொழிலை ரசிக்கிறவங்க, சினிமாவை நேசிக்கிறவங்க வந்து அந்த மாதிரி எந்த வித அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு இந்த ரோலுக்கு வந்து நீ கரெக்டாக இருப்ப, நீ வந்து நடிச்சிருப்போன்னு சொல்றதுல தெளிவாக இருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.